வணக்கம் நண்பர்களே. இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரே நாள்ல முழுசா நிறுத்தவே முடியாது. ஆனா நாம ஒரு 30 நாள் ஒரு சின்ன மாற்றத்தை எல்லாரும் முயற்சி செய்ய கண்டிப்பா முடியுமா? அதற்காக தான் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் சேலஞ்ச் ஒன்று பண்றேன். அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் வாரம் என்ன பண்ணணும்னா, நீங்க பிளாஸ்டிக் பேக்ஸையே ஷாப்பிங் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு போகாம ரீயூசபிள் பேக்ஸை எடுத்து செல்ல முயற்சி பண்ணுங்க. அப்புறம் 2வது வாரம் என்ன பண்ணணும்னா, நீங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸை முடிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே யூஸ் பண்ணாம ரீயூசபிள் வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுல 3வது ஒன்று என்னன்னா, தேவையில்லாத சிங்கிள் யூசேஜ் திங்ஸ் எல்லாம் நீங்க எந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத எதுவுமே நீங்க யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலாக கண்டெய்னர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அதையெல்லாம் எடுத்து யூஸ் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். நம்மால எல்லா பிளாஸ்டிக்கையும் ஒரே நாள்ல மாற்றவே முடியாது. ஆனா நம்முடைய ஒரு சின்ன பழக்கம் அதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற முடியும். இந்த சேலஞ்சில் நீங்க ஜாயின் செய்றீங்களா? அப்படின்னா நீங்க கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நம்மளுடைய மாற்றம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக தான். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனைனா உங்களோட மைண்ட் ஸ்டடீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கும் ஷேரும் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.